அஸ்ஸலாம் அலைக்கும். நபிகள் நாயகத்து முகமது நபியின் வாழ்க்கை வரலாறு பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இது 4ஆம் பாகம். போன பாகத்தில் அப்துல்லா ஆமினாவின் என்ற பெண்ணை மணந்து நபிகள் நாயகம் அவர்கள் தாயார் வயிற்றில் இருந்த போதே அவர் இறந்து விட்டார். அவர் தந்தையை இழந்து விட்டார். அதன் பின் அவர் பிறப்பின் போது நிகழ்ந்த நிகழ்வுகள், அதிசயங்கள், அதை பற்றி பார்த்தோம். அதன் பின் அவர்களுக்கு பால் குடி தாயாராக ஹலிமா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் ஊருக்கு போன போது அவர்களுக்கு நடந்த அதிர்ஷ்டங்கள், அவர்களுக்கு நடந்த அதிசயங்கள் அனைத்தையும் பார்த்தோம். அதன் பின் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபியுடைய நெஞ்சை பிளந்து அவர்களின் இதயத்தை எடுத்து ஜம்ஜம் நீரால் கழுவி பின்பு திரும்பவும் உள்ளே வைத்து அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஹலிமா சிறுவர்கள் சொன்னதை கேட்டு நபி முகமது இறந்து விட்டார் என்று தகவல் கேட்டு அவர் அதிர்ச்சியாகி திரும்பவும் நபி உயிருடன் இருப்பதை பார்த்ததும் இதற்கு மேல் இந்த குழந்தையை நாம் வைத்திருக்க வேண்டாம் என்று பயந்து போய் ஹலிமா அவர்களின் தாயாரிடம் ஒப்படைத்தார். அதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். நெஞ்சை பிளந்த நிகழ்ச்சியால் அதிர்ந்து போன ஹலிமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தாயாரிடம் ஒப்படைத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயது வரை தாயாரிடமே வளர்ந்து வந்தார். ஆமினா மதீனாவில் மரணமடைந்த தனது அன்பு கணவன் கபரை கண்டு வர விரும்பினார். தனது குழந்தையை முகமது, ஊழிய பெண் உம்மு ஐமன் மற்றும் பொறுப்பாளர் அப்துல் முத்தலிப் ஆகியோருடன் மக்காவிலிருந்து 500 கிலோமீட்டர் தூரம் உள்ள மதீனாவிற்கு பயணம் மேற்கொண்டார். மனம் அமைதிக்காக 1 மாதம் அங்கு தங்கிவிட்டு மக்காவுக்கே மீண்டும் பயணமானார். வழியில் ஆமினா நோய்வாய்ப்பட்டார். பிறகு நோய் அதிகமாகி மக்காவுக்கு மதீனாவுக்கும் இடையே அஃபா என்ற இடத்தில் மரணமடைந்தார். பரிவுமிக்க பாட்டனாரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் முத்தலிப் மக்காவுக்கு அழைத்து வந்தார்கள். அவர் அனாதையான தன் பேரர் மீது அன்பையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்தார். பிறக்கும் முன் தந்தையையும் இழந்த சோகம் ஒருபுறம் வருந்தி கொண்டிருக்க, தற்போது தாயையும் இழந்து அந்த சோகம் இரட்டிப்பாகி விட்டது. தனது பிள்ளைகளை விட பேரர் மீது மிகுந்த அன்பு செலுத்தினார். அவரை தனிமையில் விட்டு விடாமல் எல்லா நிலையிலும் தன்னுடன் வைத்து தனது பிள்ளைகள் அனைவரிடையும் விட அவருக்கு முன்னுரிமை அளித்து வந்தார். புனித கஅபாவின் நிழலில் அப்துல் முத்தலிபுக்கென ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கும். அவர் வரும் வரை அவரது பிள்ளைகள் அந்த விரிப்பை சுற்றி அமர்ந்திருப்பார்கள். அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக எவரும் அதில் அமர மாட்டார்கள். சிறுவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்து விரிப்பில் அமர்வார்கள். அவரை அதிலிருந்து அப்துல் முத்தலிப்பின் பிள்ளைகள் அகற்றிவிட முயல்வார்கள். இதை அப்துல் முத்தலிப் பார்த்து விட்டால், எனது அருமை பேரரை விட்டுவிடுங்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவருக்கென ஒரு தனி தன்மை இருக்கிறது என்று கூறி தன்னுடன் விரிப்பில் அமர்த்தி அவரது முதுகை தடவி கொடுப்பார். அவரது செயல்களையும் அசைவுகளையும் கண்டு களிப்படைவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ஆண்டுகள் 2 மாதங்கள் 10 நாள் ஆனபோது அப்துல் முத்தலிப் மக்காவில் மரணமடைந்தார். 8 வயதாக இருக்கும்போது தனது அருமை பாட்டனாரையும் இழந்து விட்டார் முகமது நபி. தனது மரணத்துக்கு முன்பே சிறுவரை அவரது தந்தை அப்துல்லாவின் உடன் பிறந்த சகோதரர் அபு தாலிப் பராமரிக்க வேண்டுமென விரும்பினார். சகோதரன் மகனை பராமரிக்கும் பொறுப்பை அபு தாலிப் மிக சிறப்பான முறையில் நிறைவேற்றினார். தனது பிள்ளைகளில் ஒருவராக அவரை ஆக்கிக் கொண்டார். அவருக்கு மிகுந்த முக்கியத்துவமும் கண்ணியமும் அளித்து வந்தார். ஏறத்தாழ 40 ஆண்டுகள் பாதுகாத்து அரவணைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவே பிறரின் நட்பையும் வெறுப்பையும் சம்பாதித்து கொண்டார். இதன் விவரங்கள் உரிய இடங்களில் காண்போம். ஜல்ஹுமா இப்னு உர்ஃபுதா கூறுகிறார், கடும் பஞ்ச காலத்தில் நான் மக்கா சென்றேன். கணவாய்கள் வறண்டு விட்டன, பிள்ளைக்குட்டிகள் வாடுகின்றன. வாருங்கள், மழை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று குறைஷியர்களிடம் அபு தாலிபிடம் கூறினார். அவர் வெளியேறி வந்தார். அவரிடம் மேகம் மறைக்காத சூரியனின் பிரகாசமுடைய ஒரு சிறுவரும் இருந்தார். மேலும் சிறுவர்கள் பலர் அபு தாலிபை
சுற்றிலும் இருந்தனர்கள். அபுதாலிப் அச்சிறுவரை தூக்கி அவரின் முதுகை சேர்த்து வைத்து பிரார்த்தித்தார்கள். அபுதாலிப்பின் தோல் புஜத்தை அச்சிறுவர் பற்றி கொண்டார். மேகமாற்று கிடந்த வானத்தில் அங்குமிங்கும் இருந்து மேகங்கள் ஒன்று திரண்டன. பெரும் மழையால் கணவாய்களின் வெள்ளம் கரை புரண்டோடியது. மக்கா நகரும் அதன் சுற்றுப்புறங்களிலும் பசுமையாக மாறின. இதை சுட்டிக்காட்டும் விதமாக அபுதாலிப் கூறினார். அவரை முன்னிறுத்தி நாங்கள் மழை வேண்டுவோம். அவர் அனாதைகளின் அரண்களாவார், கைம்பெண்களின் காவலராவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 12 வயதாகும்போது அபுதாலிப் வியாபாரத்திற்காக ஷாம் தேசம் சென்றார். அப்போது நபி அவர்களுடன் தன்னுடன் அழைத்துச் சென்றார். அவர்கள் ஷாம் நாட்டின் புஸ்ரா நகரை வந்தடைந்தார்கள். அங்கு பசீரா என்ற பிரபலமான துறவி ஒருவர் இருந்தார். அவரது பெயர் ஜர்ஜிஸ் என்று சொல்லப்படுகிறது. அவர் எங்கும் வெளியில் செல்ல மாட்டார். எனினும் இந்த வியாபார கூட்டம் புஸ்ரா சென்றதும் அவர்களை சந்திக்க வந்தார். வணிக கூட்டத்தை பிளந்து கொண்டு வந்த சிறுவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்தை பற்றி கொண்டு, இதோ உலகத்தாரின் தலைவர், இதோ உலகத்தாரின் இறைவனுடைய தூதர், இவரை அல்லாஹ் அகிலத்தார்களுக்கு அருட்கொடையாக அனுப்புவான் என்று கூறினார். அவரிடம் அபுதாலிபும் குறைசி பெரியவர்களும் இது எப்படி உமக்கு தெரியும் என்று வினாவினார்கள். அவர், நீங்கள் கணவாய் வழியாக வந்தபோது கற்களும் மரங்களும் சிரம் பணிந்தன. அவை இறைத்தூதருக்கே தவிர வேறு எவருக்கும் சிரம் பணிய மாட்டா. மேலும் அவரது புஜத்துக்கு கீழிருக்கும் ஆப்பிளை போன்ற இறுதி தூதரின் முத்திரையை கொண்டும் நான் அவரை அறிவேன். எங்களது வேதங்களில் அது பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கூறினார். பிறகு அவர்களுக்கு விருந்தளித்து உபசரித்தார். இச்சிறுவரை ஷாமுக்கு அழைத்துச் சென்றால் அங்குள்ள ரோமியர்கள் மற்றும் யூதர்களால் இவருக்கு ஆபத்து ஏற்படலாம். எனவே இவரை இங்கிருந்து மக்கா திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று பஹீரா அபுதாலிப்பிடம் கூறினார். அதற்கிணங்க அபுதாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில வாலிபர்களுடன் மக்காவுக்கு அனுப்பி வைத்தார். ஜுனுத், திர்மிதி, சுனஃப் நிறைய இந்த ஆகிய நூல்களில் உள்ளது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவயதாக இருந்த போதே அவர்களை பாதுகாத்து வளர்த்து வந்தார்கள் ரோமானியர்களும் யூதரிடமிருந்து. பிஜார் போர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 20வது வயதில் உகால் சந்தையில் குறைசியரும் கினாயினவும் கைஸ் ஐலான் குலத்தோருடன் சண்டையிட்டனர்கள். அதற்கு ஹர்ஃபுல் ஃபிசார் என்று சொல்லப்படும். அதன் காரணமாவது கினாவையும் சேர்ந்த ஃபர்ரால் என்பவன் கைஸ் ஐலானை சேர்ந்த 3 நபர்களை கடத்திச் சென்று கொலை செய்து விட்டான். இந்த செய்தியை உக்கால் சந்தையில் பரவியது. அங்கு வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த இரு தரப்பினரும் சண்டையிட்டனர்கள். குறைஷ் மற்றும் பனு கினனாவுக்கும் ஹர்ஃப் இப்னு உம்மையார் தலைமை தாங்கினார். போரின் ஆரம்பத்தில் கைஸ் தரப்பினருக்கு வெற்றி கிட்டியது. ஆனால் நடு பகலுக்கு பின் நிலைமை கைஸுக்கு எதிராக திரும்பியது. இந்த நிலையில் சில குறைசியர்கள் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்பினார்கள். எந்த தரப்பில் அதிக உயிர் சேதம் ஏற்பட்டதோ அந்த அதிக எண்ணிக்கைக்கு மட்டும் நஷ்டஈடு தர வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து சமாதானம் ஆயினர். இந்த போர் புனித மாதத்தில் ஏற்பட்டு அதன் கண்ணியத்தை குலைத்து விட்டதால் அதற்கு பாவப்போர் என பெயரிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் கலந்து கொண்டு தந்தையின் சகோதரர்களுக்கு அம்பெடுத்து கொடுக்கும் பணியை செய்தார்கள். சிறப்பு மிகு ஒப்பந்தம். மேல் கூறப்பட்டுள்ள போருக்கு பின் சங்கை மிக்க மாதமான துல்ஹதாவில் ஹில்ஃபுல் எனும் சிறப்பு மிக ஒப்பந்தம் ஏற்பட்டது. குறைசி கோத்திரத்தைச் சேர்ந்த ஹாசிம், முத்தலிப், அசத் இப்னு அப்துல் உஸ்ஸா, ஜுஹ்ரா இப்னு கிலாப், தைம் இப்னு முர்ரா ஆகிய குடும்பத்தார் இதற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். இவர்களில் அப்துல்லா இப்னு ஜத்ஆன் அத்தைமி வயது முதிர்ந்தவராகவும் மதிப்பு மிக்கவராகவும் இருந்ததால் அவர் வீட்டில் அனைவரும் ஒன்று கூடினார்கள். மக்காவாசிகளாயினும் வெளியூர்வாசிகளாயினும் அவர்களில் எவருக்கேனும் அநீதி இழைக்கப்பட்டால் அவருக்கு முழுமையாக உதவி செய்து நீதி கிடைக்க செய்வதில் அனைவரும் இணைந்து முயற்சிக்க வேண்டும் என உடன்படிக்கை செய்து கொண்டனர். இவ்வுடன்படிக்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கலந்து கொண்டார்கள்.
இவ்வுடன்படிக்கையில் கலந்து கொண்டது பற்றி நபித்துவம் கிடைத்ததற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்துல்லாஹ் இப்னு ஜாதான் வீட்டில் நடந்த ஒப்பந்தத்தில் நான் கலந்து கொண்டேன். எனக்கு செந்நிற ஒட்டகைகள் கிடைத்துவிட அந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இஸ்லாமிய பின் வருகைக்கு பின்னும் எனக்கு அது போன்ற ஒப்பந்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அதை நான் ஒப்புக்கொள்வேன் என்று கூறினார்கள். இந்த உடன்படிக்கையின் அடிப்படை தத்துவம் அறியாமை காலத்தில் இனவெறியினால் ஏற்பட்ட அநீதங்களை முடிவுக்கு கொண்டு வருவதாகும். இவ்வுடன்படிக்கை ஏற்பட காரணம், ஜுபைத் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் தனது வணிக பொருட்களுடன் மக்கா வந்தார். ஷஹ்மாவைச் சேர்ந்த அஸ் இப்னு வாயில் அவரிடமிருந்து சரக்குகளை வாங்கிக் கொண்டு அதற்கான விலையை கொடுக்க மறுத்துவிட்டார். பறிகொடுத்தவர் தனது நேச கோத்திரங்களாகிய அப்துர்தார், மக்சூம், ஷாஹ் ஆகியோரிடம் சென்று உதவி கேட்டபோது எவரும் அவரது கோரிக்கையை ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளவில்லை. உடனே அவர் அபு குஃபைஸ் மலையில் ஏறிக்கொண்டு தனக்கிழைக்கப்பட்ட அநீதியை உரத்த குரலில் கவிதையாக கூறினார். அதை கேட்ட ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப், ஏன் இவ்வாறு இவர் கைவிடப்பட்டார் என வினாவினார்கள். அப்போதுதான் மேற்கூறப்பட்ட கோத்திரத்தாரர் இணைந்து இச்சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை நிறைவேற்றினார்கள். அதன் பின் அனைவரும் அஸ் இப்னு வாயிலிருந்து அந்த பாதிக்கப்பட்டவருக்கு அவரது உரிமையை பெற்றுத் தந்தார்கள். அதாவது நபி முகமது நபியுடைய காலத்துல அவங்க சின்ன வயசா இருக்கும் போதே வேற ஒரு வியாபாரத்துக்கு அங்க வர்றவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டா அவங்களுக்கு நியாயம் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு கூட்டத்துல நபியும் அவர் சின்ன வயசா இருந்தப்ப கலந்துட்டு இருந்திருக்காரு. அததான் அவர் இதை சொல்லியிருக்காரு. உழைக்கும் காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் குறிப்பிட்ட தொழில் எதையும் செய்து வரவில்லை. எனினும் ஷா கிளையாரின் ஆட்டு மந்தையை மேய்த்ததாக பல அறிவிப்புகளில் தெரிய வருகிறது. அவ்வாறு மக்காவாசிகளின் ஆடுகளை மேய்த்து கூலியாக தானியங்களை பெற்று வந்தார்கள். சாஹில் புகாரி, வாலிபம் அடைந்தவுடன் ஆடு மேய்ப்பதை விட்டுவிட்டு ஷாம் இப்னு அபு ஷாம் அல் மக்ஷுவி என்பவருடன் இணைந்து வணிகம் செய்ய தொடங்கினார். அவருக்கு நம்பிக்கைக்குரிய மிக சிறந்த தொழில் நண்பராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளன்று அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். என் சகோதரரே, என் தொழில் நண்பரே என கூறி அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்றார்கள். சுனூன் அபுதாபிலும் இப்னு மஜா, முஸ்ஸானோ அஹமத் இந்த நூல்கள்ல இது இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயதில் ஹதீஜா அவர்களின் வணிக பொருட்களுடன் ஷாம் சென்றார்கள். இது பற்றி இப்னு இஸ்ஹாக் கூறுகிறார், ஹதீஜா பின்த் குவைலித் சிறப்பு வளமும் மிக்க வியாபார பெண்மணியாக திகழ்ந்தார்கள். தனது வியாபாரத்திற்காக ஆட்களை வேலைக்கு அமர்த்தி அதில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதியை அவர்களுக்கு தருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாய்மையும் நம்பகத்தன்மையும் போன்ற நற்பண்புகளை பற்றி அன்னார் கேள்விப்பட்ட போது அவர்களை வரவழைத்து, எனது அடிமை மாயிஷாவுடன் வணிகப் பொருட்களை எடுத்துக்கொண்டு ஷாமில் வணிகம் செய்து வர வேண்டும். மற்ற வணிகர்களுக்கு கொடுப்பதை விட சிறப்பான பங்கை உங்களுக்கு தருகிறேன் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். முதலில் வியாபார விஷயமாகத்தான் ஹதீஜா ரலியல்லாஹும் முகமது நபியும் வியாபாரம் மூலியமாக பேசிக் கொண்டார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தொடர்களில் அவர்களின் திருமணம் எப்படி நடந்தது, அதற்கடுத்து என்னென்ன நடப்பது என்பதை நாம் பார்க்கலாம்.